என்னடா இன்லாம் பண்ணிட்டு ஃபார்மல்ஸில் கிளம்பிட்டேன்னு பார்க்காதீங்க. எல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போகிறேன். அது என்னன்னா, நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன். அதை தான் விளாக் எடுத்திருக்கேன். இன்டர்வியூ போலாமா? அது என்னன்னு தெரியல நண்பர்களே. ஃபார்மல்ஸ் போட்டாலே ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் வருது. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் அப்புறம் ஃபார்மல்ஸ் போட்டனால அப்படி சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒய்ஃப் வந்து ஃபோட்டோ எடுத்தது போதும், டைம் ஆச்சு இன்டர்வியூக்கு, ஷூ போட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? கடைய போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்த போதும் ஷூ போடியா. ஒரு வழியாக ஷூவெல்லாம் போட்டுட்டு பேகு ஃபைல்லாம் எடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன, வேட்டைக்காரன் எடுக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போன ஆஃபீஸ் ஒரு நியர்லி 20 கிலோமீட்டர் இருக்கும். நானும் அடிக்கிற வெயிலில் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகிட்டேன். இன்டர்வியூ ஒரு மணி நேரம் போச்சு நண்பர்களே. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் தெற்கு தென்னிலம் தாப்புசி தட்சிணாமூர்த்தி சார். ஷார்ட்டா சுருக்கமா தட்சிணன் கூப்பிடுவாங்க. பாருப்பா, ஒரு இன்டர்வியூனா கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். சுருக்கமா ஒண்ணு நீளமா ஒண்ணு சொல்லி ஆளுங்களை டயர்ட். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்டர்வியூ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சாரும் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் கிளம்பிட்டேன். வர வழியில் எங்கள் அம்மா கால் பண்ணி இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு, இவ்வளோ முடி வச்சுட்டு போனால் அப்படி தான் சொல்லுவாங்க, முடியெல்லாம் வெட்டிட்டு ஒழுங்காக போனால் தானே வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீட்டா போனா தானடா வேலை கிடைக்கும். எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் ஷேவ் பண்ணால் வேலை கிடச்சிடும். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் விளாக்ல ஹேர் கட் பண்ணிடுவோமா?